अस्सलामुअलैकुम वेलकम टू जे मम्स किचन இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லை தட்டிக்கிறங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வந்து பச்சை பட்டாணியுடைய ஒரு அவரை ஜாதி தான் இது. இதை வாங்க நம்ம சைனீஸ் முறையில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பச்சை பட்டாணியுடைய அவரையை வந்து நம்ம எடுப்போம். இது நான் இறக்கி அவரைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இது பிஞ்சு தாம்மா, அது முத்துனது தான் நம்ம பச்சை பட்டாணி எடுக்கிறோம். இது தோல்லாம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இது இந்த ஊரில் விளையிறதில்ல. இது சைனா, ஜப்பான், தைவான் அன்ட்டு கடந்து தான் வரும். எங்களுக்கு சைனாவிலேருந்து தான் வரும். இது மார்க்கெட்டில் கிலோ கணக்கில் நம்மளுக்கு கிடைக்காது, பேக்கெட்டில் இருக்கும். ஒரு பேக்கெட் 2 வெளியிலேருந்து 2.5 வெளி வரைக்கும் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கிறதுமா. ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் பூண்டு, மிளகா, இஞ்சி அதை சிறுசாக வெட்டிக்கிறங்க. உப்பு, மிளகுத்தூள், ஒயிஸ்டர் சாஸு எல்லாம் ஒரு ஸ்பூனு. உப்பு மட்டும் உங்கள் ரசனைக்கு போட்டுக்கிறங்கம்மா. அப்புறம் எண்ணெயை 1 ஸ்பூன் ஊற்றுங்க, ரொம்ப குறைவாக ஊற்றுங்க எண்ணெயை. நல்லெண்ணெய் பாவிங்கம்மா. எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ உங்களோட விருப்பம், ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள், அதான் உடம்புக்கு நல்லது. அதோட பூண்டு, இஞ்சியை போடுங்க. அது சூடு வந்த பிறகு பிரட்டி விட்டுட்டு இந்த பொருள்களை போடுங்கம்மா. வெங்காயம் கூட இருக்கிறதுனால, கூட விலையினால நான் வெங்காயம் போடாமல் இல்லைம்மா. இந்த டிஷ்க்கு நான் வெங்காயம் போட மாட்டேன். சைனீஸோட வெஜ்ஜு எதை செஞ்சாலும் சரி வெங்காயம் போடக்கூடாதும்மா. அவங்க வெங்காயமே சேர்க்க மாட்டாங்க. பூண்டு, இஞ்சி தான் மெயினாக போடுவாங்க. அதனால் நானும் இப்படி தான் காய்கறிலாம் பிரட்டுவேன். என்னோடய காய்கறி பிரட்டலில் வெங்காயம் ரொம்ப குறைவுமா, நான் போடுறதில்ல. நீங்கள் வேண்டாம் போட்டுக்கிறங்க. அதோட அந்த எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு நல்லா இறங்கணும், நல்லா ஓரளவு கோல்டன் கலரில் வரணும். வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கிற சிகப்பு மிளகாயை போடுங்க. உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட என்ன சிகப்பு மிளகா இருந்தால் சிகப்பை போடுங்க, பச்சை இருந்தால் பச்சை போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டை மிளகா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, காஞ்ச மிளகா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை போட்டு கிண்டுங்க. கிண்டிட்டு அவரைக்காய் நல்லா தண்ணிக்குள்ளே ஊறிக்கிட்டு இருக்கு. அதை நல்லா கழுவிட்டு, உப்பு தண்ணிக்குள்ளே ஊற வச்சுருக்கிறேன், நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை அதில் கொட்டுங்க. இது பீனு தான், பட்டாணியோட இது தான். நான் அவரைக்காய் அவரைன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு தேவைக்கு போடுங்க, சரியா? இது பச்சை பட்டாணிலே பிஞ்சாக உள்ளது. இதே மாதிரி அவரைக்காயை நீங்கள் செய்யலாம், காலிஃப்ளவரை செய்யலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். காலிஃப்ளவர், கேரட்டு, இந்த பீனு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி செய்யலாம். சூப் ஆக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பருக்கோழி இதெல்லாம் போட்டு சூப் ஆக்கலாம். காளான் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி சூப் ஆக்கலாம். கோழி போடலாம், உங்கள் விருப்பம். அப்புறம் ஒயிஸ்டர் சாஸு 1 ஸ்பூனை போடுங்க. போட்டு 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றுங்கம்மா. அவ்வளோதான். இன்னும் 1 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை அடைச்சிருவோம், முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வெந்துடும். ரொம்ப நேரமாக வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா. அரை வேக்காடை எடுத்துருங்க, முடிஞ்சிருச்சு. அந்த சூட்லேயே அது வெந்துடும். ரொம்ப போட்டு நமுத்துறாதீங்க, நல்லா இருக்காது. இதுவே போதும். அப்புறம் தண்ணி 1 ஸ்பூன் ஊற்றுறேன். அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்ற வேண்டியதுதான், வேலை முடிஞ்சிருச்சு. அதோட ஒரு வெள்ளை சோறு இருந்தாலே போதும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இதை எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது பொடி அவரைக்காயில் கூட நீங்கள் இதே மாதிரி ஸ்டைலில் செய்யலாம். இதில் தான் செய்யணுன்னு இல்லை, அவரைக்காய் கிடைச்சாலும் நீங்கள் செய்யலாம். நான் எல்லாமே இதில் இப்படி தான் செய்வேன், அவரைக்காய், பீன்ஸ் எல்லாமே. சரிம்மா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லை தட்டிக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Like, subscribe, JJ Mum's Kitchen.